இப்போ ரீசெண்டா இளையராஜா அவர்கள் தன்னுடைய மியூசிக்கல் ஜேர்னில 50வது வருஷத்தை முடிச்சாரு. அதுக்கான பெரிய ஒரு செலிப்ரேஷனே நடந்தது. சோ அந்த செலிப்ரேஷனை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருந்தது. அவருடைய ஜாதகத்துல எப்படி எல்லாம் அவருக்கு ராஜயோகம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். எப்படி அவர் இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆனாரு, இவ்வளவு வருஷம் அவர் மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்றத பாக்குறதுக்கு தான் அவருடைய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிருக்கேன். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இளையராஜா சாருடைய ஜாதகத்துல சனிய லக்னமா போட்டீங்கன்னா சூப்பர் ஹாரோஸ்கோப். ஏன்னா அவருக்கு சனி லக்னமா போட்டீங்கன்னா 1, 3, 10, 11 அதாவது கேந்திர திரிகோணத்துலதான் எல்லா கிரகங்களுமே இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில கேந்திர திரிகோணத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல நிறைய பிளானட்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் இளையராஜா. நிறைய வருஷம் எந்த ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் கடவுள் அருளால அவர் இறந்து போவாரு. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது அவர் 90, 92, 93 வயசு வரைக்கும் கூட அவரால் வாழ முடியும். அவருக்கு லாங் லைஃப் அண்ட் லாங் கரியர் அப்படின்றது இவரோட ஹாரோஸ்கோப்ல நம்மளுடைய அம்சம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது.